என்று அவர்கள் வழங்கப்படும் எதை தேர்வு செய்ய முடியாது. ஆர்வமூட்டும் இருக்கும். மார்ஷ்மெல்லோஸ் மிக சிறந்தது, ஒப்புக்கொள்கிறேன். இது ஒரு சிறந்த தொடக்கம். உங்களுக்காக தான் பேசுங்கள். எனக்கு ஒரு சிறிய மார்ஷ்மெல்லோ மட்டுமே இருக்குது, ஆனால் அதை எப்படி சாப்பிடுவதுன்னு எனக்கு தெரியும். அனைவருக்கும் வறுத்த மார்ஷ்மெல்லோ பிடிக்கும், எனவே நான் எனக்காக ஒன்று செய்வேன். ஆனால் நான் அங்கேயே நின்று விட்டு விடவில்லை. ஓ இல்லை, நான் அதை சிறிய குக்கீகளுக்கு டிப்பாக பயன்படுத்த போகிறேன். இல்ல, இத வேணாம். சந்தோஷமா இருக்க, எனக்கு உபயோகமா எதுவும் தேவையில்லை. நீ வியாபாரம் பண்ண விரும்புறியா? சந்திப்பு. இது அருமை. இது உண்மையில நல்லது. சரி, பின்னர் இப்பொழுது இவற்றையெல்லாம் சாக்லேட்டுடன் கிளறப் போகிறேன். இதற்கு எனக்கு தழுவல், டபாஸ்கோ, சில துளிகள் மட்டுமே வேண்டும். நன்றி, நீங்க பார்க்க இருப்பீங்க. அதெல்லாம் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. இப்பொழுது எனக்கு சிறந்த டிப் கிடைச்சிச்சு. நீங்க அவளுடைய சக்தியை தவிர மதிப்பிட்ட. நீ என்ன செய்யற? என்ன தள்ளாத, மன்னிச்சு. நான் ஏமாற்றப்படல. அது பரவாயில்லை, அது எனக்கு வேலை செய்யுது. நல்லாக உள்ளது. மேலும் இவை உருகும் சுவையான மார்ஷ்மெல்லோவில் மூடப்பட்ட சிறுநீர் பிஸ்கட் சாப்பிட முடிகிறது. உன்னிடமே நிறைய இருக்குது, என்னுடன் பகிர்ந்து கொள்ள போதுமானது. உண்மையாக மன்னிக்கவும். அது மிகவும் மாசானதாக இருந்தது. ஈதன், நான் இன்னும் ஒரு இனிப்பை தயாரிக்கிறேன். அவள் இன்னொரு சுவையான உணவை செய்து கொண்டிருக்கிறாள். எங்களிடம் சால்சா முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பானம் எப்படி? இது எல்லா வகையான இனிப்புகளையும் சேர்க்கும். நீ ஒரு புதுமை புயல். சரி, ஸ்ட்ராபெர்ரி மற்றும் M&M அனைத்தும் நன்றாக பொருந்தும். அருமையாக உள்ளது. இங்கு அதிக நேரமா? உல்ட்ரா இல்ல, நான் விரும்பவில்லை. கைகளை பின் வைத்து நீங்கள் எவரும் பெற முடியாது. இதை விட அதிகம் என எதிர்பார்க்கவில்லை. மதிப்பெண். அப்போது இந்த பைய பாருங்க, இது மிகவும் பெரிய. என்னுடையது ரொம்ப இல்லை. சிறியது. என்ன அவமானம். நான் சாப்பிடுறேன். சுவையாக உள்ளது. நானும் மேலும் காத்திருக்க முடியாது. ஆனா நான் டபாஸ்கோ சேர்க்கிறேன். சாப்பிடு. அது அதிகமான கார சாஸ். எனக்கு தெரியும், ஆனால் அதுவே எனக்கு பிடிக்கும். டபாஸ்கோ எனக்கு பயம் கொடுக்காது. அவர் மிகவும் தீர்க்கமானவர். அதுக்கான ஒரு வார்த்தை இங்க. ஓ, ஆனா அதுதான் எல்லாம் இல்ல. நானும் கூட இதழ்களை மேலும் சாசில் மூழ்கச் செய்ய முடியும். அது சரி. இதுவே நான் சுவையான சிற்றுண்டி என்று சொல்றது. சுவையானதேனே இல்லையா? என்ன நான் நினைக்கிறேன். இது முயற்சி செய்வதற்கு மதிப்புள்ளதா உள்ளது? ஓ, இது காந்தல். என்ன இது? அதுதான் நீ எனது உணவை திருடியதற்கு எதையாவது கொண்டு அது பாதிக்க வைக்க வேண்டும். ஓ, இது உதவவில்லை. எனக்கு உணவு வேண்டும். நான் இங்கே இல்லை, ஆனா எனக்கு இதனை விரைவாக கொடு. ஓ, இது காரமாகும். இது என்ன? நீங்கள் இதை எப்படி சாப்பிடுகிறீர்கள்? நான் இன்னைக்கு அதை வைக்கிறேன். ஜூலியா, நிவேதா இருந்துட்டியா? சரி, ஆனால் உன்னங்க அதிகம் இல்ல. என்ன கிடிங்? இது வெறும் ஸ்க்ரம். வா, நான் இதை பார்த்துட்டேன். இங்க இருக்கிற சிப்ஸ் பெரியவையா இருக்கின்றன. நான் விரைவில் நிறைந்துடுவேன். வாங்க. இப்போது எங்கள் பகுதி உற்சாகமாக உள்ளது. மெலன் அருமை. சரி, நாங்க புறம்பொழிச்சி ஆரோக்கியமா உள்ளோம். நகை சுவையா? பெரியதுதான், ஆனால் அதனால் எனது உணவுகள் சுவையற்றதாக அல்ல. இலவச சுவை இல்ல. பழம் மட்டும் சாப்பிடுவது சளி போட்டுகிறது. எனவே நீ என்ன செய்கிறாய்? நீங்க ஒரு உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறீங்க. நான் சூஸ் கமனோ அதெல்லாம் நசுக்கும். அப்ப அதை பிழிய முடியும். சார்லட், அது உங்களையே விட்டு வந்து விட்டது. நல்ல விஷயங்களை அடைய ஒரு ஸ்பூன் இஞ்சி பட்டு போட்டேன்னு எனக்கு தெரியும்.
அது ரொம்ப சுவையாகவும் உணர்வு பூர்வமாகவும் உள்ளது. அது அற்புதமா தோணியது. அது அப்பன்றிய அற்புதமாக உள்ளது. இப்போதும் நான் அதிகமாக குககுகத்து சோடாவை சேர்க்க எண்ணுகிறேன். அதன் உதவியால் நான் மற்றதை போல ஒரு பானத்தை உருவாக்குவேன். ஜாஸ் என்பது எப்போதும் அதிகமாக இருக்க முடியாது இல்லையா? நான் ப்ரோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறேன். நான் அதை எகிழ்ச்சியோட இழுத்துக்கொள்ளுவேன். அதுதானே நான் பண்ண போறேன். இது மந்திரமானது. நாங்க சேர தயாரா இருக்கிறோம். ஓ இல்ல, நான் இதன் ஒரு சொட்டு கூட பகிரவில்லை. மிக மிக அருமை. அவைகள் நல்லவை. என்னால் உங்களுக்கு சொல்ல முடியுமானால் நினைக்கிறேன். நல்ல யோசனை. நீ என்ன செஞ்ச? நான் எல்லாம் ஒட்டிக்கிட்டேன். நான் இதுல கொஞ்சம் தான் குடிச்சேன். நுடல்லாம் நல்லா இருக்கு. ஏன் இவ்வளவு சின்ன சட்டி? அதற்கு ஏற்ற பெரிய கரண்டியும் எனக்கு போதில் அனைத்தும் சரியாகவே இருக்கின்றது. எனது ஜாடியின் அளவும் எனது கரண்டி அளவும். நான் முழுவதும் சந்தோஷமா இருக்கிறேன். நிச்சயமா நீங்களும் இத பார்க்கறீங்களா? அதை பத்தி அவர்கிட்ட சொல்றது முடியல. ஓ வா, ஆமா, இது நல்ல வாழ்க்கை. அது எனக்கு தட்டு தக்கிறார். டீஸ்பூன். நான் பரிமாற்றம் செய்வது எப்படி? எனது மிகவும் பெரியது. இல்லை இல்லை, இடமில்லை. இது விதிக்கு எதிராகும். அது எப்படி முடியும்? எப்போது மாற்றம் இல்ல. இது பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி துணிகிறீர்கள்? ஈதன் இப்படி உணவு பருகாதிருக்க தாராதி காலமாகின்றது. சுவையா இருக்குது. ஆனா ஒரு ஸ்பூன் பயன்படுத்துறது சோர்வா இருக்குது. அறியேன், அது பார்க்க மிகவும் வரமாக இருக்கிறது. என் கைகளால் சாப்பிடுவதும் பெருசா இருக்காது. சுவை மிக அருமையாக இருந்தாலும் இதை பெற நல்ல முடிவு. நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது திரும்ப திருப்புவதற்கு தேவையானது மிகவும் எளிதானது. சார்லட், இதோ நாமே எதனை கட்டிடலாம் என முன்மொழிகிறேன். 100 விழுக்காடு ஒப்புக்கொள்கிறேன். நீங்க ரொம்ப கடுமையா இருக்கணும் பெண்களே. அது சரி, அதை குறைக்காத நல்லாக இருக்குது. நான் உங்களை விரும்புகிறேன் ஐயா. மீண்டும் முயன்று நான் பாருங்கள். உடலா ருசிப்பதை பரவசமாக அனுபவிக்கிறேன். அடடா, Welcome. சுதுயாபிமான். என்னிடம் மிக அதிகம் இருக்கிறது. அது உன் எண்ணம். இதுதான் நிறைய இருக்கும். உங்களின் பங்குகள் ஒப்பிடக்கூடிய அளவுக்கும் வரல. அப்படியா ஷரோன்? கனவு காணு. இதெல்லாம் எந்த சரி, பாஸ்ரத்தின் எல்லா பாக்கெட்டுகளையும் திறக்க வேணும். Dit zet er een burger in Jimmy en de keer dat maar psychoom zijn en hebben dit van een keer ele. இப்போது நான் அது காயப்போதையாம். ஓப்ஸ், எனக்கு தவறாகிவிட்டது. எனக்கு மிகப்பெரிய ரோல் மட்டுமல்ல, மிகவும் சுவையானது கூட. இப்போ என்னோட முறை கம்மை சாப்பிட்டு பார்ப்பது. நான் 9 மேகத்தில் இருக்கிறேன். நான் விரக்சி அங்க வருகின்றேன். But Jonas, that's a storm and rich in your son. உங்களுக்கு வேண்டுமா? அப்படியானால் இதோ. வெறுக்கக்கூடியது. அது என்னவோ அதுதான். என்னிடம் முடிந்து விட்டது. ஏதனை தொடர்பு கொண்டு வாங்கி தருகிறேன். பெரிய தவறா? அது ஏற்கனவே இல்லை. என் மேல் அவர் எனக்கு அதை பியாங் செய்தார். உன்னிடம் மரியாதை இருக்காதா? மீறிவிடு. நான் பூச்சவளை உள்ளே ஊத தயாராகி கொண்டிருக்க வேண்டும். அது எங்களை எல்லாரையும் மூடிட்டு குழந்து போகும். அதை கட்டுப்படுத்தணும். போங்கள். ஏய், ஒத்துக்கொள்ளுங்கள். இது வேடிக்கையாக இருந்தது. மிகவும் குப்பையாத்தானை அழுத்தப்பே ஆகிறார்கள். எம்மா, அதை நீங்க தான் அழுத்த போறீங்க. நான் நீல பெட்டியில் உட்கார்ந்திருக்கிறேன். எனவே நீலம் துடுப்பை நம்புறேன். எம்மா, மன்னிக்கவும். ஆனால் இதை நீங்கள் சமாளிக்க முடியும். பப்ளிசிட் பார்த்திசம் அபிஷரம் ஃபிர்க்லானும் பல் அருவருப்பானதும் நான் நினைக்கிறேன். இது முடிப்படங்கள் பயன்படுத்தப்படுகிறதென. மன்னிக்கவும். நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கோழி கால் துண்டுகள் என்ன அர்த்தம்? என்ன இதனை சாப்பிட வேண்டியதுதான்? நீ உண்மையில் அவசியமா வேண்டுமா?
ரொம்ப வெறுக்கத்தக்கது. என்ன பாத்தி, இப்படி வெறுக்கத்தக்கது எதுவுமே ஏற்கனவே நடக்காம இருந்தது. இத பார்த்தாலே கக்கின மாதிரி இருக்குது. அடுத்த பெட்டிக்கான நேரம் இது. நீல பொத்தானில் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று தோன்றியது. அப்படி இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும். அதுதான் சரி. மிராண்டா, வாழ்த்துக்கள். நீ வருட அதிசயம் எனக்கு என்று ஒரு கூழ்நார் கிடைச்சது. சரி, சாப்பிடுங்க. எவ்வளவு ஆதாரமாக இருக்கிறது. எனக்கு ருசியான மதிய உணவு கிடைக்கிறது. இதுவே இன்னும் சிறப்பா இருக்க முடியும். எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி. இந்த பழக்கர்கள் ரொம்ப சுவையா இருக்கின்றன. நிறுத்தவே முடியல. நான் முழுமையா சாப்பிட போறேன். நம்ம டயட் செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ரொம்ப மெலிந்து உள்ளேன். அப்பா, நான் அவற்றையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன். நான் அவ்வளவும் அசைய முடியவில்லை. இந்த கோழி கால்களுக்கு என்ன செய்வது என்று இறுதியாக கண்டுபிடித்தேன். கிழவிகள் அவற்றால் முன்னுண்ணி செய்ய முடியும் என்று கேட்டேன். அதனால் என்ன செய்வேன்? நான் நண்டப்பாங்கிறேன் என்று நினைக்கிறேன். நான் சிறுவனாக இருந்ததிலிருந்து எப்பொழுதும் ஒரு சூனிகராக இருப்பதையே கனவு காண்பதை விரும்பினேன். இப்போது என் கனவு நனவாகியது. இப்போது என் மருந்து வேலை செய்கிறதா என்பதை பார்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. ஹே ஜான், நீ என் சோதனை பொருளாக இருக்கிற. சுவையா இருக்குது. ஓ, கண்ணாடியில் என்ன இருக்குது? ஒரு பர்கருக்கு பிறகு கொஞ்சம் தாகமாக இருக்கு. என்ன நடக்கிறது? எனக்கு என்ன பிரச்சனை? கண்ணாடி என்ன மிகவும் பெரியதாக இருக்கிறது? ஓஹோ, இல்லை. அல்லது நான் மிகவும் சின்னவா இருக்கிறேனா? இது வேலை செய்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். உனக்கே அந்த பாடம். ஜான், இனிமேல் எனது பெட்டியில் ஆம் இல்லை. கோழிக்கால்களை வைப்பதை தவிர்க்கிறதுக்கு பிரச்சனை. என்னை வழக்கமான நிலைக்கு மீண்டும் கொண்டு வா. நான் சின்னவா இருக்க விரும்பவில்லை. கொஞ்சம் சின்னவா இருந்தால் கஷ்டம் இல்ல. வாங்க. அப்போதற்கு ஏன் சொல்லவில்லை? உண்மையிலே என்பதற்கே பூனை இருந்தது. ஆமா, இப்போ மீண்டும் நானே சிறியதாக இருந்து விட்டேன். நன்றி. இந்த முறை யார் முதல்ல இருக்க போறாங்க? வா. ஏமா, இந்த சுற்றில் நான் ஒரு சிவப்பு பொத்தானை தேர்வு செய்ய போகிறேன். சிறப்பு, ஏனில் அந்த பொத்தானுக்கு பின்புறம் நிறைய ஸ்ட்ராபெரி ஜாம் உள்ளது. உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஜாம் ரொம்ப பிடிக்கும். இது மிகுந்த இனிமையும் சுவையுமான ஒண்ணு. ஜாம்கள். இது என்ன? பார்ப்போம். அது மிகவும் ஸ்ட்ராபெரி ஜாம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். அற்புதம். மூலக்காய்களை நான் குட்டிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிர்ஷ்டம். அது எப்படி? நான் உன் மீது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரவோண்டா. கடந்த முறை நீலப்பொத்தானுடன் நல்ல தோற்றம். இம்முறை நீங்கள் குரங்கு மட்டுமே பிரியமாக கொள்ளும் சலுகையை பெறுகிறீர்கள். வணக்கம். நான் உங்களும் அவற்றை பிரியமாக கருதுவீர்கள் என நம்புகிறேன். ஏய், என்ன? ஒரு வினாடி. சரி, மரபும் அழைப்பு. ரொம்ப முக்கிய சொன்ன விஷயம். ஒரு வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட முடியாது. இங்க ஒரு முழு கூட்டம் இருக்குது. சரி, இவன் ரொம்ப அதிகம். ஆப்ஸ். செப்டரேஸ் இந்த வாழைப்பழங்கள் ஆத்தையும் சாப்பிடலாம். ஓ, அப்படினால அது எல்லாம். நான் மறந்து போனேன். ஒரு கடைசி வாழைப்பழம் உள்ளது. கவனமாக இருக்க. நீங்கள் என்னை கொல்ல முயற்சிக்கிறீர்களா? நான் உங்களிடம் ஏன் பேசுகிறேன்? எனது வாழைப்பழங்களை நான் சாப்பிட நேரமாகிவிட்டது. நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கலாம். மேராண்டா, நான் ஒரு குப்பை கூட இல்ல. அந்த தோள்களை வேற ஒரு இடத்துல போட்டு புரியும். நான் ஏயாவின் பண்டை அடைய முடிந்தது. நல்ல விஷயம்.
எதிர்முரண் ஜாம்காக சிறந்த கிண்டல் நினைத்தேன். இந்த வட்டத்தில மிராண்டா தொடங்க போகிறார். பச்சை நிற பட்டனுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். கெட்ட தேர்வு இல்லை. மஞ்சள் பொத்தானின் பின்னால் எனக்கு புதிய தேன் இருக்கிறது. நான் முதல்ல அதை முயற்சிக்கணும். மிக சுவையானது. மிரண்டா ஏமாற்றம் அடைய மாட்டாள். என்ன இது போகிறது? உடல் முழுவதும் பரவி வரும் இந்த ஒட்டும் மற்றும் கேவலமான பொருள். வெளியே போ. ஓஹோ, இது தேன். எவ்வளவு அற்புதமாக உள்ளது. தேனை விரும்புவது நான் தான் ஒருவர் இல்ல செம்ம. இந்த தேனீக்களும் விரும்புகிறது போல தென்படுகின்றன. அவள் உண்மையானவள். இருந்து வெளியே வாங்க. தேனீகளுடன் நட்பு வேண்டாம். வினோதமாக உள்ளது. மிராண்டா மற்றொரு பட்டனை அழுத்தினாள். சரி, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சந்திவைகள் தரத்தையும் கொட்ட முடியும். ஓ, மிராண்டாவுக்கு வெள்ளை கூடவே நூடுல்ஸும் வேணும். அப்படியா, நீ கொஞ்சம் பால் சேர்க்க விரும்புறியா? சரி மிராண்டா, இந்த அனைத்து பொருட்களையும் உன்னிடத்தில் வாரிவிட நேரம் வந்து விட்டது. இது என்ன? நான் இன்னும் தேனை கூட தொட்டதில்ல. எனக்கு இந்த பொருள்கள் எல்லாம் ஏன் வேணும்? இப்போது நான் என்னாலே தேனை மிஞ்ச முடியாது. இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வா, அந்த மசோதா கேக் மேலே செரி போன்று இருக்கலாம். நான் பால் எனவும் சொல்லல. அதுதான் நான் மிகவும் இதுக்குத்தான் இந்த எல்லா விளையாட்டுகளையும் நான் களைத்து விட்டேன். சரி, பின்னர் நான் சவாலை தொடர்கிறேன். எம்மா, நீ ஒரேயா பேத்தானை அழுத்து உங்க படுக்கை என்னை ஏமாற்றாது என்று நம்புகிறேன். அப்பாடி, அதை தேர்வு செய்யக்கூடாது. ஏனெனில் உங்கள் தலையில் முழுவதும் பொழியும் விஷயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். செட் இன்வென்டரி ஜீலு காலங்கெட்டு காணியுள்ளது. அவை மிகவும் பயங்கரமானவை. மேலும் அவற்றுக்கு மிகவும் வேதனையுடைய பொறிக்கைகள் உள்ளன. மோசமானவர். என்ன காரணமா? ஓ, இதை என் மேல் எடுத்து விடுங்கள். ஏன் இந்த பொருள்கள் நகர்கிறதுகள்? ஓ மெய், வாய் வழி அது ஆற்று நண்டு. பயமாகிறது. காரி, அவர்கள் என்னை மேலே உட்கார்ந்து நீ ஒரு துச்ச சிப்பி. அவை கனமாக இருந்தது. கடவுளே, யாரும் அதிரடியாக வழக்கத்துக்கு மாறாக ஓடவில்லை. பரிதாபமான கொஞ்சு என்னும் வகை பயங்கரமானவை என்று தெரிகிறது. ஏமா, மீண்டும் நீயே முதலில் அந்த பொத்தானை அழுத்தப் போகிறாய். வாங்க பேயாகலாம். தூங்காத, நமக்கு ஒரு சவால் நடக்குது. ஓ, நாங்க ஆரம்பிச்சு விடுத்தோமா? அப்புறம் எனக்கு நீல பக்கம் வேண்டும். அதுக்கு அருமை. ஏனெனில் இப்போது நான் முழு தியாட்டியையும் துர்நாற்றம் உள்ள கடல் பாசி உன்மேல் ஊற்றப்பையாவேன். இது சதுப்பு நிலத்தை போல துர்நாற்றம் விடுகிறது. அப்படியானா இப்போ நான் அது போல பத் சண்டே அவுட் இருக்க போறேனா? ஏன் இப்படி எனக்கு தண்டனை கிடைக்குது? எனக்கு எனது பர்ஃப்யூம் கூட இல்லையே. பண்ணிக்கும். ஆமா, நீ இப்போ அது தேவை. சரி மிராண்டா, அழுத்தும் பொத்தானை அழுத்துவதற்கு உன் வரிசை. மஞ்சள் தேர்ந்தெடுக்கிறேன். சரி, இப்போதான் உங்களுக்கு அனுப்புறேன். இல்ல, this is பழைய கழிவுகள். ஒரு வினாடி நான் அதை கண்டுபிடிக்கணும். மிராண்டா, ஒரு பண்டைய விளக்கு. கதைகளின்படி அங்கு ஒரு ஜின் வசிக்கிறான். வாவின். நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படின்னா அவர் 3 சித்திரைகளை போல உருவாக்கணும். நன்றாக தேய்க்க வேண்டும். உண்மையில ஒரு உண்மையான ஜீனியே. உண்மையில ஆசைகள். பிராண்டா, ஐயா, சரி சரி சரி. பணமே என்னை அப்படியே ஆக்கிச்சுது. என்ன நரகம் தான் இப்போதான் நடந்தது. அப்படி என்ன எலி? இல்ல, காத்திரு. நீங்கள் எங்கே போகிறீர்கள்?
இது அல்லாதின் தீப் சுரம் தெரிகிறது. நீ என்ன செய்தது? அது என் தீபம் மற்றும் என் ஜினி. உன்னால் என்ன நடந்தது? என்ன உதவுங்க? என்ன இவங்க என்ன செய்தாங்க பாருங்க. இப்ப 4 நாட்டம் வீசுறேன். Going to our lace through the grace through your is trying it. Just like what you were does. You're going to my try sneaker. எனக்கு இந்த வால் எங்க இருந்து கிடைச்சிச்சு? நான் ஒரு மீனவள் அல்ல. உனக்கு என்ன? ஜீனி, நீ என்ன பண்ணிட்ட? இங்கே வா. எனக்கு மீன் வால் வேண்டாம். உதவுங்கள். Vice buddies. Tikal எப்ப மில்லர்கள் அண்டுவன்ஸ். எனக்கு நிறைய பணம் கிடைச்சது. நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அது அற்புதம். அதை கொண்டு எனக்காக ஏதாவது சமைக்க முடியும் என எனக்கு நிச்சயம் தெரியும். மேலும் அதுக்கு சமமாக பர்பாஸ்டர். அப்படியா? முயற்சி செய்யலாம். எங்கு தொடங்குவது என்று நான் ஆச்சரியமாக இருக்கிறேன். நான் ஸ்பெகட்டி எடுத்துக்கொள்கிறேன். அவற்றை நீரில் நுழைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுவே சரி. ஆனால் ஏன் அவை பொருந்தவில்லை? நான் அதை ஒரு கிராண்டியால் செய்வதை பார்க்கிறேன். ஆஹா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. வேறொரு முறையை முயற்சிக்க வேண்டும். நான் ஸ்பெகட்டியை 2 துண்டாக உடைக்கிறேன். பாவஞ்சேன், எவ்வளவு அனுபவமற்றவள் நீ. நான் உன்னிடம் அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். நீ ஸ்பெகட்டி எடுத்து அதை மெதுவாக காய்ந்த நீரில் வைத்து சிறிது நேரம் அது மியாக்ஞம் பெறும் வரை காத்திருந்து அதை முழுமையாக பானையில் மூழ்க வைக்க வேண்டும். பாட்டி, நீ ஒரு பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது. அவள் தொழில்முறை நபர்களிடமிருந்து உதாரணம் எடுக்க வேண்டும். நான் வீட்டில் செய்யும் நூடுல்ஸ் சமைப்பேன். அவைகள் கடையில் வாங்கியவைகளை விட ஹோல்ஸின் மேலானவை. இதற்காக எனக்கு தரமான மாவு, ஒரு முட்டை மற்றும் சிறுதுளி உப்பு தேவைப்படும். எனக்கு இது சரியாக தேவைப்படும் மற்றும் மாவு தயாராக உள்ளது. அதை கரும்படிக்க விரும்புகிறேன். இதற்காக நான் குதிரை மீன் மை பயன்படுத்துவேன். இது முற்றிலும் பாதுகாப்பானது. மிக குறைவான சொட்டுகள் போதுமானது. ஆஹா, மனுஷனே. இப்போது மாவை கலந்து அதை கல்லு போர்வையின் கீழ் சிறிது ஓய்வில் விடுவோம். நீங்கள் இந்த உணவை சமைக்க போதுமான நேரம் உங்களிடம் இருக்குதா என எனக்கு முதலில் தெரியவில்லை. எல்லாம் எனது கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. தேவையின்றி மாவை கொண்டு செல்வது நேரமடைந்து விட்டது. இது மிகவும் சிரமமான வேலை. ஆனால் நான் அதை செய்து முடிக்க முடியும். இப்பொழுது நான் ஒரு சிறப்பு கத்தியை எடுத்து மாவுகளை துண்டாக நறுக்குவேன். இதை பார்க்க மிக மென்மையானதாக இருக்கிறது. என் உணவு மிக சுவையாக இருக்கும் என்று நிச்சயமாக நினைக்கிறேன். நான் மாவின் மீது மாவை சிதறுகிறேன். அப்போது அதுதான். நீங்கள் அதை வேக வைக்கலாம். அதை வறுத்திருக்க வேண்டிய நீரில போடுவேன், கலக்குவேன், காத்திருப்பேன். முக்கியமாம், பாஸ்டா சேர்ந்து போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது நீங்கள் அதை ஒரு தட்டில் வைக்கலாம். இப்போது நான் உடன் சாஸ் தயார் செய்வேன். எனது கருத்தில் கடல் உணவுகள் பாஸ்டாவுடன் மிகவும் நன்கு செரிகிறது. நான் சில சிறிய ஓட்டோபஸ்களை வறுப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக தோன்றுகிறது. உங்களுக்கு அது புரியாது. இது உயர்தர உணவு வகை. இந்த சாஸை சேர்த்து விட்டால் போதும். பாபி நிச்சயமாக இதை பாராட்டுவார். என் கேட்சபை அதிகம் விரும்புவானே என நினைக்கிறேன். ஜீன், என்ன சொல்ற? நான் ஸ்பெகட்டியை பானிலிருந்து எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறேன். இது பாஸ்தா போலவே இல்லை. மாறாக நான் பாஸ்தா கேசரோல் பெற்றுவிட்டேன். எனவே இதை விட்டு விடுவது நல்லது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சில சீன நூடுல்களை கொள்வேன். போபி அதை பேணி பிடிப்பான். நான் அதை திறந்து மசாலாக்களை சேர்த்து காய்ந்த நீரை ஊற்றுவேன். நான் அவ்விதமாகவே அதை சமைக்க விரும்புகிறேன். பரிதாபமாக இருக்கு. என் எண்ணம் படி மிக்க நன்றாக. Вау! И столько многих блюд! Мои глаза разбегаются. Не знаю, с чего начать. Ненавижу осьминогов. Они страшные. அப்படி என்றால் எனக்கு செம்மழகில் பாஸ்தா பிடிக்கும். நான் இந்த சாஸ் விரும்புகிறேன். அம்மம்மா இதை செய்தாரா என்று நினைக்கிறேன். சீன் நூடுல்ஸ் ஒரு இனிய அதிர்ச்சி. எப்பொழுதும் அதை நான் விரும்பினேன். ஐயோ, அவை மிக காரமாக இருக்கின்றன. உண்மையில இது மிகவும் நல்லது. எனக்கு நினைக்கிறேன் கடைசியில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நன்றி. இங்கே எனக்கு சில சிப்ஸ் சமைத்து தருவாரா? நீ என்ன சொன்னாலும் சரி பையா. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. கவலை இல்லை ஜேன். முதலில் உங்களுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவி இப்போது அவற்றை அதிக ஊள பருமனாக வெட்ட வேண்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றவும். இது ருசியாக கருகிய மேற்புறத்தை உருவாக்கும். அடுப்பை முழுத்திறனில் இயக்கி உருளைக்கிழங்கை வறுக்க பொறிக்கு செல்லவும். இது எளிதாகத்தான் தோன்றுகிறது. நன்றி பாட்டி. நான் முயற்சி செய்கிறேன். உருளைக்கிழங்குகளை எடுத்து தோலுரிக்கிறேன். ஏதோ தவறாக செய்கிறேன் போல. ஏன் எனக்கு இவ்வளவு சிறிய துண்டு மட்டும்தான் மீந்துள்ளது? அதை சுவையில் பாதிக்காது என்று எனக்கு தோன்றுகிறது.
சரி, இப்போது எண்ணெயை ஊற்றலாம். அடுப்பை இழுப்பி உருளைக்கிழங்குகளை வைக்கிறேன். இல்லை ஜேன், இதை செய்யாதே. அரே, ஓ ஓ சூடாக இருக்கிறது. நான் எண்ணெயுடன் இதனை இருந்தேன். கவனமாக பரப்ப வேண்டும். சீக்கிரம் உன்னை மறை. சமையல் உன்னால் சரியாக முடியவில்லை. வாங்க பார், இது நிச்சயம் நல்லாக வெளிவரும். ஜேன், உன் காரணமாக நான் கவனம் தடுக்கி எனது உணவை மன்னிக்க மறந்துவிட்டேன். ஹூம், என் உணவு மீண்டும் சிறப்பு ஆக போகுது. இதை நாம் டோர்டிலாகலால் செய்வோம். இதனால் இவை இன்னும் குறுமுறுவெனவும் சுவையானதாகவும் இருக்கும். நான் வெட்டிய விதைகளை சூடான எண்ணெயில் வைக்கிறேன். இது எப்படி சத்தமிடுகிறது பாருங்கள். உங்களுக்கு தேவையானது அதுவே. நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். உண்மையான நாசோஸ்களுக்கு ஒத்தது. வெறும் மசாலா தான் குறைகிறது, ஆனால் அதை சரி செய்வேன். முதலில் உணவை பரிமாறு. கருத்தளிக்கப்பட்ட துண்டுகளை நான் கருப்பு தகட்டில் வைக்கிறேன். மசாலாக்களை விட பதிலுக்கு சிஸ்ஸை எடுக்கிறேன். எவ்வளவு ருசியானது இது! இதை சுவைக்காமல் தடுக்குவது மிகவும் கடினம். சில காய்கறிகளை அலங்காரமாக சேர்த்துவிட்டு அதுவே போதும். ஓ ஆமாங்க, நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். எனக்கு எலுமிச்சை சாறு வேணும். இது ருசியை பொலிவடைய செய்யும். இதுக்கு எவ்வளவு சரியானதா இருக்குது பாருங்க. நான் அது ஒரு தட்டில் வைக்கிறேன். நானும் அப்படிப்பட்ட உணவை மறுக்க மாட்டேன். ஆனாலும் எனது உருளைக்கிழங்குகள் சரியாக இல்லை. நான் மீண்டும் எல்லாவற்றையும் எரிய வேண்டுமா? காத்திருக்க எனக்கு ஏதோ நினைவுக்கு வந்தது. நீச்சல் சேர்க்க வேண்டும். அவைகள் எல்லா குறைகளையும் மறைக்கும். சரி, நான் உருளைக்கிழங்குகளை ஒரு கிண்ணத்தில் வைத்து மேலே தாராளமாக பூசிக்கிறேன். இதுவே சிறிது கலக்கினால் அதை செய்வது ரொம்பவே சந்தோஷம். அதை ஒரு தட்டில் வை வேண்டும். நீங்கள் ரைஸ் திரும்பியை முடிந்து பண்ணி வருகிறீர்கள் நான் பார்க்கிறேன். இனிய சாப்பாடு. பாபி, முயற்சி செய். சரி, இதிலிருந்து தொடங்குகிறேன். ஓஃப், எவ்வளவு மசாலா! எனக்கு பிடிக்கல. இந்த உணவு மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, ஆஹா, என்ன பார்க்கிறேன்? நாசோசா. நிச்சயமாக இதை எதிர்பார்க்கல. ஓ, இது சீசாஸ். எனக்கு பிடிக்காது. எனவே நடுவில் உள்ளது வெற்றி. ஓ, நன்றி என் குட்டி சா. இவை உண்மையான கேக்குகள். சரி ஜேன், என்னால் ஒரு கேக் தயாரிக்க அவற்றை பயன்படுத்துங்கள். வாவ், நான் உடனே வேலையை தொடங்க விரும்புகிறேன். என்னிடம் சந்தேகமில்லை, ஏனெனில் நீ இன்னும் என் இனிப்பாய் உள்ளாய். அதனால் தாத்தா பாட்டி எந்த வெறுமையான இனிப்பையும் நன்றாக செய்வார்கள். வெள்ளை ஸ்பாஞ்ச் கேக் நல்லெண்ணெய் கிரீமுடன் நல்லதாக இருக்கும். நீங்கள் பார்க்க இருக்கும் பூச்ச சுவையான ஒன்று. முக்கியமான பணி முடிந்துவிட்டது. நீங்கள் நன்கு முலாமிலா பிரசஸ்தமாக சுற்ற வேண்டும். இப்போது நான் என் கேக்கை சாக்லேட் பார்களால் அலங்கரிக்கிறேன். பாபி அவற்றை பிடிக்கிறான். இன்னும் என்ன சேர்ப்பேன்? ஒரு யோசனை வந்தது. இந்த காற்றோட்டமான காந்திகள், இது சிறப்பாக தேறுகிறது. இதை போல வேறெதுவும் சிந்திக்க முடியாது. ஸ்கிட்டில்ஸ் வடிவில் பிரகாசமான வண்ணங்களை சேர்த்து விடுகிறேன். அதுவே கடைசி காந்தி. இதுவே ஒரு அற்புதமா அல்லவா? இது வீட்டில் செய்வதற்கு மோசமாக இல்லை, ஆனால் அது என்னுடைய பருப்புச்சத்துடன் ஒப்பிட முடியாது. இது பிரான்சின் சிறந்த பருப்புச்சட்டு கடைகளுக்கே பொருந்தும். என்னுடைய அசைவுகளின் நம்பிக்கையை கவனித்தீர்களா? சமையலறையில் செய்யும் எல்லா ஆண்டுகளும். இப்பொழுது கேக்கை பதிவாக 2ஆக வெட்ட வேண்டும். பயன் பின்னரே கொஞ்சம் கிரீமை சேர்க்க போகிறேன். இதுவரை எளிமையாகவே தெரிகிறது, ஆனால் இது இன்னும் முடியவில்லை. என்னை நம்புங்கள், நான் அதை மெருகேற்றுவேன். நான் கேக்கின் மற்ற பாதியை கொண்டு இதன் மேல் வைத்தேன். இப்போது நடுவில் வெட்டி அதை ஓரமாக வைக்கிறேன். இது உனக்கு ஏதாவது நினைவுறுத்துகிறதா? விரைவில் நான் நிறம் சேர்ப்பேன். அப்போதே எல்லாம் புரிய வரும். ஊதா, நீலம். ஆம், இது உண்மையான வானவில். எப்படி நீங்கள் பார்ப்பதனால் நான் அனைத்தையும் ஒரு காரணத்திற்காக செய்தேன். எனக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் கொடுங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஏம்மா, நீ மீண்டும் வழக்கம் போல் ஏதோ அற்புதமான கருத்துக்களை உருவாக்கி இருக்கிறாய். ஒப்புக்கொள்ளுங்கள், நீங்கள் எனக்கு கண்ணுக்கு பிடிக்கிறீர்கள். கிரீம் எவ்வளவு மென்மையாக இருக்கிறது பாருங்கள். இது உண்மையிலேயே அழகான நான் மெய்மறந்து எல்லாம் மறந்திருக்கையில் என் கேக் பற்றி மறந்துவிட்டேன். விரைவாக முடிக்க வேண்டும். சற்று விசித்திரமாக தான் தெரிகிறது. இதை எப்படி சரி செய்வது? ஒரு யோசனை. முயற்சிக்கலாம், ஏனெனில் இதைவிட மோசமாக முடியாது. முடியவில்லை. இதை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த பொருள் ஏன் என்பதே தெரியவில்லை. அதுவே ரகசியம். நீ எல்லாத்தையும் பார்த்திடுவ. உனக்கு இது பிடிக்குதா? அரிசி ரொம்ப எதிர்பாராதது. நான் நம்புறேன் பாபி, அதை விரும்புவான். ஆமாம், இனிப்பு வகையினை பருக எப்போது வேண்டுமானாலும் தயாராக இருங்கள். மகிழ்ச்சியாக. எவ்வளவு இனிப்பு பொருட்கள்! வாவ், உண்மையான வானவில். இதன் சுவை மிகச் சிறந்தது. சிறந்தது. ஏம்மா,
நன்றாக செய்துள்ளீர்கள். இந்த கேக்கவும் நிறைய சாக்லேட்டுகள் உண்டு, அதுவும் சுவையாக உள்ளது. பாட்டி, இது அற்புதமானது. கடைசி கேக் மட்டுமே மீதம் உள்ளது. இது பெரிய பனிக்கட்டி மாதிரி தெரிகிறது, மிகவும் கிரீம். ஆனாலும் வெற்றி அம்மாவுக்கு. அது இருக்கிறது. இது கடைசி சுற்றுக்கான நேரம். எனக்கு மார்ஷ்மெல்லோக்களுடன் கோகோ வேண்டும். ஒரு பானம் செய்வது எளிதென்று நினைக்கிறேன். இது என்னுடைய சிறந்த நேரம். நிர்ணய கூற்றுக்கு திடமாக போய்விடாதே ஜேன். பாட்டி ரொம்ப நன்றாக செய்வார். எனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பால் மற்றும் செறிந்த கோகோ பொடி தேவைப்படும். சுவை மிக சாக்லேட்டாக இருக்கும்படி அதிகமாக சேர்த்து விடுவேன். இப்போது அதை நன்றாக ஓர் குச்சியால் கலப்பேன். இது முழுக்கள் இல்லாமலாக்கும். உண்மையாக இன்னும் போதுமான சாக்லேட் இல்லையே. ஒரு முழு பிளேட்டை கூட்டுவோம். அதை துண்டுகளாக உடைப்பேன். பாட்டி, இது அருமையாக தெரிகிறது. நான் உங்களுக்கு சொன்னேன், சாக்லேட் தயாரிப்பில் எனக்கு சமன் யாரும் இல்லை. அதை எனக்கு மிகவும் பிடித்த குவளைவில் ஊற்றுவேன். அது முடிந்து விட்டது. நீங்கள் பரதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாட்டி. நீங்கள் என் காகாவை புத்திசாலித்தனமாக சுவைத்து பார்க்கவில்லை. மாறாமல் இதில் உள்ள அமைப்பை பாருங்கள். நன்றாக உள்ளது. பாலில்லாத கல்லாக ஈரம் மட்டும். மெலிதான நுரையை கிடைக்கப் பெறுவதற்கு நான் அதை மிக்சரில் உபயோகித்து மெல்லிக்க வேண்டும். இப்போது அதை மேலே வைக்கிறேன். ஓ ஆம், மாலும் மீசு மற்றும் சிறிது சாக்லேட் சாஸ் மேலே போட வேண்டும் என்று மறந்துவிட்டேன். என்னை நம்புங்கள், நானும் இதை சமைக்க முடியும். ஏதோ ஒன்றை தவற விட்டு விட்டேன் என்று தோன்றுகிறது. சரி, விப்பிங் கிரீம் நாங்கள் மேலும் சேர்க்க வேண்டும். பாபி கண்டிப்பாக இதை விரும்புவான். ஓரியோக்களையும் எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்கும்? உங்கள் வாயில் மொறுமொறுவென இருக்கும் என நான் நினைக்கிறேன். சிறிய கண்டியாசும் தீங்கு செய்யாது. வஃபில் குழாய்கள், சாக்லேட் சீரப்பகம் மற்றும் அழகுக்காக ஸ்பிரிங்கல்கள். நல்லது, இது கண்டிப்பாக முடிந்து விட்டது. உன்னை தானே பார்த்துக்கொள் பாபி. ஆரமாக இருக்கு, சரியா இருக்கு. ஓ லாலா, அற்புதம். நீங்கள் தொடர்ந்து என்னை மகிழ்விக்கிறீர்கள். ஓ, இங்கே மேலே எத்தனை இனிப்புகள் இருக்கின்றன. நீங்களும் குடித்து சாப்பிடவும் முடியும். சரியான சமநிலை. ஆனால் நான் ஆடாமல் போவதில்லை. பாட்டி, இது உங்கள் கோப்பை. ஓ, இந்த பானம் சுமார்தான். இதை எதுவிலாவது கழுவ விரும்புகிறேன். இது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓ, இது ஜிஜி வாமையாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நான் முதல் பானத்தை கூட பிடித்தேன். நான் சிறந்தவன்.